மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வரலாறு காணாத மக்கள் கூட்டம் கூடிய நிலையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் திமுக எம்பி கனிமொழியின் கருத்தும் கவனம் பெற்றிருக்கிறது. சென்னை மெரினா விமான சாகச நிகழ்ச்சிக்கு முறையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே அரசு செய்திருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும், அதான் அரசாங்கத்துடைய கடமை. இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது? அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்தான் அழைப்பு விட்டார். 5 பேர் உயிரிழந்த நிலையில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். 5 பேர் பலியாகியிருப்பதும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. தமிழக அரசு இது குறித்து முழுமையாக விசாரிப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு போதிய நிதி உதவி அளிப்பதுடன் அவர்களின் குடும்பத்தினரில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதேபோல் பாஜக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும். 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றைக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கும். ஏன்னா காவல்துறையானது, தமிழ்நாடு காவல்துறையானது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸ்டேட் தான் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் சரியான முறையாக ஒரு ஏற்பாடு செய்யாத விளைவாக இது நடந்திருக்கிறது. இதே கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் அம்மா குளிக்க வந்தப்ப அப்ப இது மாதிரி ஒரு விபத்து நடந்தப்ப அதை இந்த திமுக எப்படியெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் அதை பிரச்சாரம் செய்தாங்க. அது அரசியல் இல்லையா? இவங்க செய்யற தவறுகளையோ, இவங்க செய்யற முறைகேடுகளையோ, இவங்க திமுக நிர்வாகிகள் ஈடுபடுகின்ற போதை மருந்து கடத்தலையும் போதை மருந்து வியாபாரத்தை பத்தியும் சொன்னா அது அரசியலா? இந்த விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழியின் பதிவும் கவனம் பெற்றுள்ளது. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் பதிவிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடமையிலிருந்து தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசால் முடியவில்லை என கனிமொழி உண்மையை கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.